என் மீது அன்பு கொள்பவர் மீது என் தந்தையும் அன்பு கொள்கின்றார். இறை இயேசுவில் இறை மகன் இயேசுவின் பெயரால் பாஸ்கா காலத்தின் 6ஆம் ஞாயிறு திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நாம் இயேசுவிற்குள்ளும் அவர் நமக்குள்ளும் இருக்கின்ற உண்மையை உணர்ந்து வாழ இன்றைய திருவழிபாடு எமக்கு அழைப்பு விடுக்கின்றது. எங்களோடு என்றென்றும் இருக்கும்படியாக தூய ஆவியார் என்ற துணையாளரை இயேசு எங்களுக்கு அளித்துள்ளார். எனவே தூய ஆவியாரால் வழிநடத்தப்படும் இறை மக்களாகிய நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த அழைப்புக்கு ஏற்ப இயேசு நமக்கு தந்த கட்டளைகளை எம் வாழ்வில் கடைப்பிடித்து கடவுளையும் எனக்கு அடுத்திருப்பவரையும் அன்பு செய்கிறவர்களாக வாழ வரம் வேண்டுவதோடு கொடிய வியாதியால் துன்பப்படும் மக்களையும் அதை தடுக்கும் பணியில் ஈடுபடும் ஒவ்வொருவரையும் இறைவன் தாமே தம் துணையாளரை அனுப்பி காத்திருள வேண்டுமென்றும் வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கேற்போம். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் திரு அவையோடு இணைந்து உயிர்ப்பு காலத்தின் 6ஆம் ஞாயிறில் நுழைகின்றோம். எங்களுடைய சொந்த ஆலயங்களுக்கு சென்று திருப்பலிகளிலே பங்கு பெற்ற முடியாத நிலையிலே இல்லங்களில் இருந்து தொலைக்காட்சி வழியாக இந்த பலியில் இணைந்து கொள்ளுகின்ற உங்கள் எல்லோரோடும் இணைந்து இந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுக்கின்றோம். சிறப்பாக உங்களுடைய தேவைகளுக்காகவும் குடும்பங்கள், குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் இவற்றின் பிடத்தை நாங்கள் நினைவு கொண்டு
குடும்பங்களுக்காக சிறப்பாக மன்றாடி இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றோம். அத்தோடு இந்த வாரத்திலே நாங்கள் எங்களுடைய ஈழப்போர் நிறுதி நாட்களை நினைவு கூறுகின்ற போது இந்த போரிலே மடிந்து போனவருடைய ஆன்மாக்கள் ஆண்டவரிலே இளைப்பாற வேண்டும் என்று மன்றாடுவோம். இந்த போரினாலே பல வடுக்களையும் சுமைகளையும் வலுவற்ற தன்மைகளையும் இன்றும் சுமந்து வாழுகின்ற உள்ளங்களுக்கு இறைவன் ஆறுதலாக இருக்க வேண்டும். காணாமல் ஆக்கப்பட்டவர்கள், சிறையில் வாடுகின்றவர்கள் விடுதலை காணவும், அவர்களாலே துன்பப்படுகின்ற குடும்பங்கள் நலம் பெறவும் இந்த பலியிலே நாங்கள் சிறப்பாக மன்றாடுவோமாக. சகோதர சகோதரிகளே, தூய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுவோம். சிறப்பாக உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் எங்களோடு என்றும் இருக்கின்றார் என்ற உணர்வை மறந்து ஆவியானுடைய வழிகாட்டலுக்கு அமைவாக நாங்கள் வாழ தவறிய நிலைகளை நினைத்து ஆண்டவருடைய இரக்கத்தை நாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் அப்பொழுதும் கன்னியான பரிசுத்தமரியாயையும் வானதூதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவர் கொண்டாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகிலே நன்மனதோர்க்கு அமைதியாக. உம்மை புகழுகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உயிர்த்தெழுந்த ஆண்டவரது மாட்சிமையின் பொருட்டு பேரின்பத்தின் இந்நாட்களை பொருளுணர்ந்து ஈடுபாட்டுடன் கொண்டாட எங்களுக்கு அருள் புரியும். அதனால் நாங்கள் நினைவு கூர்ந்து கொண்டாடுவதை என்றும் செயலில் கடைப்பிடிக்க எங்களுக்கு அருள் தருவீராக. உம்மோடு வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாள்களில் பிலிப்பு சமாரியா நகர் சென்று மக்களுக்கு மெசியாவை பற்றி அறிவித்தார். பிலிப்பு சொன்னவற்றை கேட்டும் அவர் செய்த அரும் அடையாளங்களை கண்டும் வந்த திரளான மக்கள் ஒரு மனத்தோடு அவருக்கு செவி சாய்த்தனர். பலரை பிடித்து ஆவிகள்
அவர்களிடமிருந்து உரத்த குரலுடன் கூச்சலிட்டு கொண்டே வெளியேறின. முடக்குவாதமுற்றோர், கால் ஊனமுற்றோர் பலரும் குணம் பெற்றனர். இதனால் அந்நகரில் பெரும் மகிழ்ச்சி உண்டாயிற்று. சமாரியர் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டனர் என்பதை எருசலேமில் உள்ள திருத்தூதர்கள் சென்று சமாரியர் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படுமாறுள் அவர்களுள் யாருக்கும் தூய ஆவி அருளப்படவில்லை. ஆண்டவராகிய இயேசுவின் பெயரால் அவர்கள் திருமுழுக்கு மட்டுமே பெற்றிருந்தார்கள். பின்பு பேதுருவும் யோவானும் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைக்கவே அவர்கள் தூய ஆவியை பெற்றார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவரது பேரின் மாட்சியை புகழ்ந்து பாடுங்கள். அவரது புகழை மேன்மைப்படுத்த கடவுளை நோக்கி உம் செயல்கள் எவ்வளவு அஞ்சத்தக்கவை என்று சொல்லுங்கள். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அனைத்துலகோருமை பணிந்திடுவர். அவர்கள் உம்புகள் பாடிடுவர். உம்பெயரை புகழ்ந்து பாடிடுவர் என்று சொல்லுங்கள். வாரீர், கடவுளின் செயல்களை பாரீர். அவர் மானிடரிடையே ஆற்றி வரும் செயல்கள் அஞ்சுதற்கு உரியவை. ஆர்ப்பரியுங்கள். கடலை உலர்ந்த தரையாக அவர் மாற்றினார். ஆற்று நடந்து கடந்தார்கள். அங்கே அவரில் நாம் அகமகிழ்ந்தோம். அவர் தமது வலிமையால் என்றென்றும் அரசாள்கிறார். அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். கடவுளுக்கு அஞ்சி நடப்போரே அனைவரும் வாரீர், கேளீர். அவர் எனக்கு செய்ததனைத்தையும் எடுத்துரைப்பேன். என் மன்றாட்டை புறக்கணியாத கடவுள் போற்றி. தம் பேரன்பை இருந்து நீக்காத இறைவன் போற்றி. அனைத்துலகோரே கடவுளை போற்றி ஆர்ப்பரியுங்கள். இரண்டாம் வாசகம். மனித இயல்போடிருந்த கிறிஸ்து இறந்தார் எனினும் ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 13 இறை வசனங்கள் 15 தொடக்கம் 18 வரை. அன்புக்குரியவர்களே, உங்கள் உள்ளத்தில் கிறிஸ்துவை ஆண்டவராக கொண்டு அவரை தூயவரென போற்றுங்கள். நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை குறித்து யாராவது விளக்கம் கேட்டால் விடையளிக்க நீங்கள் எப்போதும் ஆயத்தமாயிருங்கள். ஆனால் பணிவோடும் மரியாதையோடும் விடையளியுங்கள். உங்கள் மனச்சான்றும் குற்றமற்றதாய் இருக்கட்டும். அப்பொழுது உங்கள் கிறிஸ்தவ நன்னடத்தையை பழிப்பவர்கள் உங்களை இழிவாக பேசியதை குறித்து வெட்கப்படுவார்கள். ஏனெனில் தீமை செய்து துன்புறுவதை விட கடவுளுக்கு திருவுளமானால் நன்மை செய்து துன்புறுவதே மேல். கிறிஸ்துவும் உங்கள் பாவங்களின் பொருட்டு ஒரே முறையாக இறந்தார். அவர் உங்களை கடவுளிடம் கொண்டு சேர்க்கவே இறந்தார். நீதி உள்ளவராகி அவர் நீதியற்றவர்களுக்காக இறந்தார். மனித இயல்போடு இருந்த அவர் இறந்தார் எனினும்
ஆவிக்குரிய இயல்பு உடையவராய் உயிர் பெற்றெழுந்தார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. என் மீது அன்பு கொண்டுள்ளவர் நான் சொல்வதை கடைப்பிடிப்பார். என் தந்தையும் அவர் மீது அன்பு கொள்வார். நாங்கள் அவரிடம் வந்து அவரிடம் குடிகொள்வோம் என்கின்றார் ஆண்டவர். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய ஆண்டவர் ஆட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றுமொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார். அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதுமில்லை, அறிவதுமில்லை. நீங்கள் அவரை அறிந்திருக்கிறீர்கள், ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கின்றார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன், உங்களிடம் திரும்பி வருவேன். இன்னும் சிறிது காலத்தில் உலகம் என்னை காணாது, ஆனால் நீங்கள் என்னை காண்பீர்கள். ஏனெனில் நான் வாழ்கிறேன், நீங்களும் வாழ்வீர்கள். நான் தந்தையுள்ளும் நீங்கள் என்னுள்ளும் நான் உங்களுள்ளும் இருப்பதை அந்நாளில் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். என் கட்டளைகளை ஏற்று கடைப்பிடிப்பவர் என் மீது அன்பு கொண்டுள்ளார். என் மீது அன்பு கொள்பவர் மீது தந்தையும் அன்பு கொள்வார். நானும் அவர் மீது அன்பு கொண்டு அவருக்கு என்னை வெளிப்படுத்துவேன். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில் 6ஆம் ஞாயிறில் நுழைகின்ற போது ஆண்டவர் எம்மோடு பேசிய இறை வார்த்தைகளை தியானித்து இக்கால சூழமைவுக்கு அமைவ இறைவன் எனக்கும் உங்களுக்கும் என்ன செய்தியை சொல்ல விரும்புகின்றார் என்பதை சிந்திக்க முனைகின்றேன். ஆண்டவன் இயேசுனுடைய உயிர்ப்பு விழாவை தொடர்ந்து தூய ஆவியானவருடைய பெருவிழா வரை ஆண்டவர் இயேசு
சீடர்களுக்கு கூறிய அறிவுரைகளை நாங்கள் நற்செய்தியிலே படித்து வருகின்றோம். இன்றைய நாளினுடைய நற்செய்தி வருகின்ற வாரங்களில் வர இருக்கின்ற ஆண்டவன் இயேசுனுடைய விண்ணேற்பு விழா, தூய ஆவியானுடைய பெருவிழா, இவற்றை நாம் ஆன்மீக ரீதியிலே தயார்படுத்த பக்குவப்படுத்த கொடுக்கின்ற இறைவார்த்தை பகுதியாக இருக்கின்றது. இன்றைய முதலாம் வாசகத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது திருத்தூதர் பணியிலே திருத்தொண்டர் பிலிப்பு சமேரியா நாட்டுக்கு சென்று ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறுவதை பார்க்கின்றோம். யூதர்களுக்கு மட்டுமல்ல, புற இன கிறிஸ்தவர்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தை சென்றடைய வேண்டும் என்ற வாஞ்சையோடு இவர் சமரியா நகருக்கு செல்லுகின்றார். அங்கே இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து கூறி அவருடைய நோய்களை குணமாக்கி அவர்களை ஆண்டவர் இயேசுவிடம் அழைத்து வருகின்றார். தொடர்ந்து நாங்கள் பார்க்கின்றோம், பேதுரு, யோவான் இவர்களும் அனுப்பப்படுகின்றார்கள். இவர்கள் இறை மக்களை ஆவியிலே அர்ச்சிக்கின்றார்கள். முழு சமரியா திரு அவையும் ஆண்டவர் நாவிலே அர்ச்சிக்கப்பட்டு அவருடைய சிரத்துவத்திலே பின்தொடர்வதை நாங்கள் பார்க்கின்றோம். இன்றைய இரண்டாவது வாசகம் பேதுருடைய வார்த்தைகள். நாங்கள் எங்களுடைய எதிர்நோக்கு இறை நம்பிக்கையிலே தளராது இருக்க வேண்டும். அது விடயத்தில் வருகின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்லுகின்ற மனப்போக்குள்ள விசுவாசத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும். விசுவாச சோதனைக்கு வருகின்ற சவால்களுக்கு எதிராக நாங்கள் முகம் கொடுக்க ஆவியிலே அர்ச்சிக்கப்பட்ட மக்களாக வாழ வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தி நிற்கின்றது. நற்செய்தியை படிக்கின்ற போது ஆண்டவருடைய உணவை தொடர்ந்து இறைவன் சிறர்களுக்கு கொடுக்கின்ற அன்பு கட்டளைகளை பார்க்கின்றோம். நான் உங்களை நிற்கதியிலே விட்டு செல்ல மாட்டேன், என் தந்தையிடம் பேசி உங்களுக்கு ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர், அவர் உங்களுக்குள்ளே இருக்கின்ற மயக்கங்களை நீக்கி நீங்கள் ஆண்டவருக்குள்ளே வாழ்வதற்கு துணை புரிவார் என்பதை நற்செய்தி எடுத்து கூறுகின்றது. அன்பார்ந்தவர்களே, இந்த இறைவார்த்தையினுடைய பின்னணியிலே இன்றைய சூழமைவிலே இறைவன் என்ன செய்தியை எனக்கும் உங்களுக்கும் சொல்ல விரும்புகின்றார் என்பதை இப்பொழுது சிந்திக்க முனைகின்றேன். இயல்பாக மனிதனை அன்பு செய்ய நாட்டம் கொள்ளுகின்றான். தன்னுடைய வாழ்விலே கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற தாகத்தை அவன் தன்னகத்தை கொண்டுள்ளான். வாழ்வு தெரிவுனூடாக கட்டி எழுப்பப்படுகின்றது. ஆகவே பல தெரிவுகளை நாளாந்தம் மேற்கொள்ள வேண்டியவனாக இருக்கின்றான். ஆக அவன் உழைத்து வாழ வேண்டியவனாகவும் இருக்கின்றான். ஆனால் அன்பு செய்து வாழ்தல், கற்றுக்கொள்ளுதல், தெரிவு செய்தல், உழைத்தல் இவற்றை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது இது தனி மனித சக்தியினாலே முழுமையாக வாழ முடியாத ஒரு நிலையை நாங்கள் எங்களுடைய யதார்த்த வாழ்விலே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒரு முறை ஒலிம்பிக்கிலே பங்கு பெற்றிய ஒரு வீரன் பல தங்க பதக்கங்களை தமதாக்கி கொண்டு வருகின்ற போது ஊடகங்கள் சென்று அவர் முன் பல கேள்விகளை எழுப்பின. உமது வெற்றிக்கு காரணம் என்னவென்று கேட்கின்ற போது அந்த ஒலிம்பிக் வீரன் சொல்லுவான், என்னுடைய வெற்றிக்கு 50% எனக்குள்ளே இருக்கின்ற சக்தி காரணமாக இருந்தது, மிகுதி 50% எனக்கு புறத்தே இருந்து வந்த சக்தியாக இருக்கின்றது. என்னை பயிற்றுவித்த பயிற்றுவிப்பாளர்கள் எனக்கு தந்த சக்தி, என்னுடைய ரசிகர்கள் நான் போட்டியிலே பங்கு பெற்றுகின்ற போது தந்த சக்தி மீதி 50% இருந்தது என்று அவன் சொல்லுவான்.
ஆக எங்களுடைய வாழ்விலே அன்பார்ந்தவர்களே, எங்களுடைய சக்தியை கொண்டு எதையும் நிறைவாக செய்ய முடியாது என்பதை நாங்கள் வாழ்வின் அனுபவமாக பெற்றிருக்கின்றோம். இன்னும் சிறப்பாக கடந்த சில மாதங்களாக நாங்கள் அனுபவித்து வருகின்ற இந்த கொடிய நோயின் தாக்கத்திலே நாங்கள் வாதைப்பட்டிருக்கின்ற போது இதை நாங்கள் நன்கு உணர்ந்திருக்கின்றோம். நாங்கள் நம்பியிருந்த தொழில்நுட்பமும் நாங்கள் கண்டுகொண்ட மருத்துவமும் ஏன் வல்லரசனுடைய சக்தியும் இந்த உலகை மீட்டுவிடும் என்ற நம்பிக்கையிலே வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் ஒரு கணம் முழு சர்வதேசமே சம்பித்து நின்றது. என்ன செய்வது என்று தெரியாது விழித்து நின்றது. எங்களை கடந்த ஒரு சக்தி எங்களை ஆளுகை செய்கின்றது என்பதை உணர்ந்து நிற்கின்றோம். ஆகவே ஒரு புறசக்தி எங்களுக்கு தேவைப்படுகின்றது. அந்த புறசக்தியினுடைய துணையிலே தான் நாங்கள் வாழ முடியும் என்ற அந்த ஆழமான விசுவாசத்தை கற்றுக்கொள்ளுகின்ற காலமாக இருக்கின்றது. இதுதான் இன்றைய நாளினுடைய இறை வார்த்தைகளும் எங்களுக்கு எண்பித்து நிற்கின்றன. நாங்கள் வெறுமனே எங்களுடைய சக்தியை கொண்டு வாழ முடியாது. ஆகவே ஆண்டவர் இயேசு சொன்னது போல, திக்கற்றவர்வில்லை, உங்களுக்கு நான் தந்தையிடம் பரிந்து பேசி ஒரு துணையாளனை அனுப்புவேன், அவர் தூய ஆவியானவர், உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியாக இருப்பார் என்று கூறினார். அந்த உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர் நாங்கள் இந்த உலகத்திலே உலக சக்தியை நம்பி வாழுகின்ற போது அவரால் எதுவும் செய்ய முடியாது என்பது வெள்ளிடை மலையாக இருக்கின்றது. நாங்கள் எங்களை இந்த உலகம் சார்ந்த மாய வாழ்விலிருந்து நாங்கள் விடுபட்டு ஆண்டவருக்குள் வாழுகின்ற போது தூய ஆவியானவர் எங்களுக்குள் வாழ்வார் என்பது நிஜமான உண்மையாக இருக்கின்றது. நாங்கள் இந்த உலகினுடைய போக்கிலே வாழ்ந்தவர்களாக உலக மாய கவர்ச்சிகளுக்குள் எங்களை ஈடுபட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்ததன் காரணமாக ஆண்டவரை தொலைத்து ஆண்டவருக்கு வெகு தொலைவிலே வாழுகின்ற மக்களாக இருக்கின்றோம். தூய ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருந்தும் அவருடைய முழுமையான பிரசன்னத்தை கண்டுகொள்ள முடியாத மக்களாக நாங்கள் இன்று பல தெரிவுகளை செய்ய வேண்டும் என்று குறிப்பிட்டேன். எங்களுடைய வாழ்வு தெரிவினூடாக செல்லுகின்ற போது அந்த தெரிவை மேற்கொள்வதற்கு தூய ஆவியானவர் எங்களுக்கு உண்மையை வெளிந்து ஒரு சீரான பாதையை ஆண்டவர் நோக்கி நாங்கள் பயணிப்பதற்கு உதவி செய்கின்றார். ஆனால் நாங்கள் பல வேளைகளிலே ஆண்டவருடைய அந்த குரலையும் அவருடைய வழிநடத்தலையும் கண்டுகொள்ள முடியாத மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய வாழ்வின் தெரிவுகளை நாங்கள் மேற்கொள்ளுகின்ற போது நாங்கள் சஞ்சலம் அடைகின்றோம், அச்சம் கொள்ளுகின்றோம். என்ன நடக்கும் என்ற தயக்கத்தோடு நாங்கள் தெரிவுகளை மேற்கொள்ளுகின்றோம். சாதாரணமாக பாடசாலைகளிலே சாதாரண பரீட்சை முடிவுகள் வந்தபோது பிள்ளைகள் உயர்தரத்திலே என்ன பாடத்தை படிக்க வேண்டும் என்ற தெரிவை மேற்கொள்வார்கள். அப்பொழுது இந்த மாணவர்கள் சிலர் வந்து கேட்பார்கள், ஃபாதர் அம்மா சொல்லுகிறார் சயின்ஸ் படிக்கட்டுமா, நான் டாக்டராக வர வேண்டும் என்று சொல்லி. அப்பா சொல்லுகின்றார் நான் மேத்ஸ் படிக்க வேண்டுமாம், நான் என்ஜினியராக வர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் எனக்கு MBA செய்ய வேண்டும் என்று சின்னலே இருந்த ஆசை, நான் வர்த்தகம் படிக்க விரும்புகின்றேன். தெரிவு செய்ய முடியாத ஒரு குழப்ப நிலையிலே இந்த குடும்பம் இருக்கின்றது. உண்மையை வெளிப்படுத்தும் ஆவி அவர்களுக்குள் இருக்கின்றது என்பதை உணராத நிலையிலே வாழ்ந்தமையினாலே வாழ்வின் முடிவை எடுப்பதற்கு தயக்கமாக இருக்கின்றது, மயக்கமாக இருக்கின்றது. நாங்கள் எடுக்கின்ற முடிவுகள் சரியானதாக இருக்கின்றதா என்று நாங்கள் சஞ்சரிக்கின்றோம். இது பரீட்சையிலே மட்டுமல்ல, உங்களுடைய கல்வி வாழ்விலும் மட்டுமல்ல, எங்களுடைய ஏனைய நிலைகளிலும் நாங்கள் குடும்பங்களிலே திருமணங்களை நிச்சயப்படுத்துகின்ற போது அல்லது வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளுகின்ற போது அல்லது தொழில்துறைகளை ஆரம்பிக்கின்ற போது இவ்வாறான மயக்கங்கள் எங்களுக்குள்ளே தோன்றி மறைவதற்கு காரணம் நாங்கள் இந்த உலகம் சார்ந்த மக்களாக உலகத்தினுடைய மாய கவர்ச்சிக்குள் கவ்வப்பட்ட நிலையிலே நாங்கள் வாழுகின்ற போது எம்முள் இருக்கின்ற உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியினுடைய பிரசன்னத்தை கண்டுணராத மக்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கின்றார் என்பதற்கு இந்த நாட்களிலே நாங்கள் அனுபவிக்கின்ற வேதனைகளை நாங்கள் தாங்கிக் கொள்ளவும் அதன் ஊடாக நாங்கள் எதிர்நீச்சல் போடவும் இறைவன் எங்களோடு இருக்கின்றார் என்பதற்கு பல சான்றுகள் இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். பலருடைய வாழ்விலே அந்த சாட்சியத்தை நாங்கள் அனுபவித்து வருகின்றோம். ஆகவே இந்த நாட்களிலே சிறப்பாக ஆண்டவர் இந்த நாளில் எங்களிடம் கேட்பது, தூய ஆவியானவர் யார், எனக்கு அவருடைய செயற்பாடுகள் எனக்கு எம்மட்டிலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது, எனக்கும் தூய ஆவியானவருக்குமான அனுபவம் என்ன என்பதை இந்த நாளிலே சிந்திக்க தூண்டுகின்றார்.
தூய ஆவியானோடைய பிரசன்னம் எங்களுடைய வாழ்விலே நிலையாக இருக்கின்றது என்பதற்கு சாட்சியம் பகர்கின்ற நிலை என்ன என்று நாங்கள் ஆய்கின்ற போது எங்களுக்குள்ளே இருக்கின்ற அருட்சாதன வாழ்வு என்பார்ந்தவர்களே, நாங்கள் எங்களுடைய பங்கு திரு அவையிலே நாளாந்தம் கொண்டாடுகின்ற அருட்சாதன வாழ்விலே தூய ஆவியானோருடைய பிரசன்னம் நிறைவாக இருக்கின்றது. அருட்பணியாளர்கள் வழியாக இறைவன் எங்களையும் எங்களுடைய மக்களையும் ஆசிர்வதிக்கின்றார். அருட்சாதன வாழ்விலே நிலைநிறுத்தி வருகின்றார். நாங்கள் திருப்பலி கொண்டாட்டங்களை கொண்டாடுகின்ற போது நற்கருணையிலேயும் ஏனைய அருட்சாதனங்களை கொண்டாடுகின்ற போதும் அவருடைய முழுமையான தூய ஆவியானோருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே இருப்பதை நாங்கள் உணர்கின்றோம். அந்த அருட்சாதன வாழ்வை நாங்கள் நிலையாக நிறைவாக வாழுகின்ற போதுதான் நாங்கள் இந்த உலக மாய கவர்ச்சியிலிருந்து விடுபட்ட மக்களாக வாழ முடியும். அப்பொழுதுதான் நாங்கள் நிறைவான ஆவியுடைய பிரசன்னத்தை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடிய மக்களாக இருப்போம். எங்களுக்குள்ளே உண்மையை வெளிப்படுத்துகின்ற ஆவியானவர் இருக்கின்றார் என்ற அந்த உணர்விலே நாளுக்கு நாள் நாங்கள் வளரக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் ஆண்டவர் ஒரு அன்பு கட்டளையாக கேட்கின்றார். நான் உங்களுக்கு சொல்வதை நீங்கள் கடைபிடித்து வாழ்ந்தால் என் அன்பிலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் என்று சொல்லுகின்ற போது இந்த அருட்சாதன வாழ்விலே நாங்கள் நிலை பெற்று வாழ வேண்டும். எங்களுக்குள்ளே இருக்கின்ற தூய ஆவியானுடைய பிரசன்னத்தை நாங்கள் நாளுக்கு நாள் கண்டுணர்ந்து அவருடைய வழிகாட்டிலே நாங்கள் வாழுகின்ற போது இந்த உலகம் காட்டுகின்ற மாய கவர்ச்சியிலிருந்து நாங்கள் விடுபட முடியும். எங்களுடைய தெரிவு ஆண்டவருக்கு ஏற்புடையதாக இருக்கும். நாங்கள் நாளுக்கு நாள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை தூய ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். அதன் வழியாக நாங்கள் ஆண்டவரையும் இறை மக்களையும் அன்பு செய்கின்ற மக்களாக வாழ முடியும் என்பதை இன்றைய நாளுடைய இறை வார்த்தைகள் ஒட்டுமொத்தமாக செய்து தருவதாக அமைகின்றது. ஆகவே இந்த வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். இறைவன் தொடர்ந்தும் எங்களை ஆவியிலே அர்ச்சிக்க வேண்டும். வருகின்ற வாரங்களில் விண்ணேற்பு விழாவையும் ஆண்டோடைய தூய ஆவியானுடைய பெருவிழாவையும் கொண்டாட எங்களை தயார்படுத்துகின்ற இந்த காலத்திலே இன்னும் அதிகமாக நாங்கள் ஆன்மீக ரீதியில் எங்களை பக்குவப்படுத்தி பெந்தகோஸ்து விழாவை நாங்கள் தகுதியாக கொண்டாட இறைவன் இந்த நாட்களிலே எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று சிறப்பாக மன்றாடுவோமாக. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பேராலே ஆமேன். எழுந்து நின்று ஒரே குடும்பமாக எங்களுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுவோமாக. ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மண்ணகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தை அவரே. கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுள் நின்று கடவுளாக, ஒளி நின்று ஒளியாக, உண்மை கடவுள் நின்று உண்மை கடவுளாக உதித்தவர். இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்லர். தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதர் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகமிருந்து இறங்கினார். தூய ஆவியால் கன்னிமரியாவிடம் உடல் எடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக பொந்தியு பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவு இராது. தந்தையிடமிருந்தும் மகனிடமிருந்தும் புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்போருமான தூய ஆவியாரை நம்புகிறேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் மாட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வர இருக்கும் மறுலோக வாழ்வையும் எதிர்பார்க்கின்றேன். ஆமீன். ஆண்டவருடைய இந்த நாளிலே நம்பிக்கையோடு நாங்கள் ஆண்டவரிடம் பலவிதமான வாழ்வின் தேவைகளோடு இந்த நேரத்திலே ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி மன்றாடுகின்றோம். எனவே எங்களுடைய வாழ்விலே இருக்கக்கூடிய எல்லா விதமான இயக்கங்கள், தேவைகள், மன்றாட்டுகளையும் ஆண்டவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம்.
அன்பினூற்றி இறைவா, எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் ஆகியோரின் வழியாக உமது அன்பின் நற்செய்தி விரைந்து பரவும், மக்கள் அனைவர் மீதும் தூய ஆவியார் பொழியப்படவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, இன்றைய சூழலில் இளைஞர்கள்தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை நாங்கள் உணர்ந்து பாதம் அவர்களை அர்ப்பணிக்கின்றோம். இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறை ஆண்மையை கட்டி காத்து இறை அழைத்தலை உணர்ந்து நல்ல கனிதரும் உமது ஊழியர்களாக அவர்களை வளர்த்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். காத்து வழி நடத்தும் ஆண்டவரே, தொற்று நோயின் தாக்கத்திலிருந்து உலக மக்கள் அனைவரையும் காத்திட போராடும் மருத்துவர்கள், தாதியர்கள், சுகாதார பணியாளர்கள் அனைவரையும் காத்து வழி நடத்தும். அவர்கள் உடலும் உள்ளமும் உறுதியுடன் இருக்கவும் நீர்தாமே அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான ஆண்டவரே, கொடிய யுத்தத்தினால் இறந்து போன எம் உறவுகளுக்காக உம்மிடம் வருகின்றோம். அவர்கள் இவ்வுலகில் வாழ்ந்தபோது கட்டிக்கொண்ட பாவத்தை மன்னித்து அவர்களுக்கு உமது பேரின்ப வீட்டில் நிலையான இடத்தை கொடுத்தருளும் மற்றும் தொலைந்து போன தம் உறவுகளை இன்று வரை தேடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல முடிவு என்று உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட சொந்த விண்ணப்பங்களையும் மௌனமாக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து மன்றாடுவோம். விண்ணக தந்தை இறைவா, நம்பிக்கையோடு உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மிடம் கொணர்ந்த எங்களுடைய தேவைகள் மன்றாட்டுகளுக்கு கனிவாக செவிசாய்த்து உமது திருவிழப்படி அவற்றை எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிறவனை கேட்டதாம்படி ஜெபியுங்கள்.
ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பலியின் காணிக்கைகளோடு எங்கள் வேண்டல்களை உம்மை நோக்கி எழுவனவாக. இவ்வாறு நாங்கள் உமது மேன்மையால் தூய்மையாக்கப்பட்டு உமது பேரின்பத்தின் அருளடையாளங்களை பெற்று மகிழ தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்தில் உம்மை போழ்ந்திரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தாம் திருவுடலை ஒப்பு கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தலினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்முடன் தம்மையை கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பிடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மையனத்துக்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தி அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடருக்கு கொடுத்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்றே பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். உலகின் மீட்பரே, எங்களை மீட்டருளும். உமது சிலுவையினாலும் உயிர்ப்பினாலும் எங்களுக்கு விடுதலை அளித்தவர் நீரே. ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம்முடைய திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தந்தனங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி சொல்லுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடன்படிக்கையிலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். இறந்த நம் சகோதர சகோதரிகளை நினைத்து மன்றாடும் இவ்வேளையிலே சிறப்பாக இறுதி யுத்தத்திலே அகாலமாக உயிர் நீத்த நம் உறவுகள் அனைவரையும் நினைத்து சிறப்பாக மன்றாடுவோம்.
இவர்கள் சிந்திய இரத்தம் வீணாக போகாமலும் அவர்களுக்கு ஆண்டவர் நித்திய இளைப்பாற்றியை கொடுத்து காத்தருள வேண்டும் என்றும் இவர்களை பற்றி ஆதங்கத்தோடு அலைந்து திரிகின்ற அனைவருக்கும் ஆண்டவர் தாமே ஆறுதலாகவும் தேற்றரவாகவும் இருந்தருள வேண்டும் என்று மன்றாடுவோம். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், எங்கள் பாதுகாவலரான புனித ஜோசபாஸ், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தம் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வெல்ல இறைவனாகிய தந்தையே, துய்யாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சிமையும் என்றென்று உமக்கு உரியதே. உண்மையை வெளிப்படுத்தும் ஆவியானவர் எங்களுள் என்றும் இருக்கின்றார். அவருடைய பிரசன்னத்திலே அவருடைய ஆளுகையிலே நாங்கள் வாழுகின்றோம் என்பதை நாங்கள் நாளுக்கு நாள் உணர்ந்து வாழ இறைவன் எங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று மன்றாடியவர்களாக ஆண்டவன் இயேசு எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை பார்த்து நாங்கள் ஒருமித்து ஜெபிப்போமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, நாளாந்தம் எங்களை வருத்துகின்ற தீமைகள், உடலின் நோய்கள், பாவ சோதனைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கள்ள மன்றாடுகின்றோம். முதலக்கத்துதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். வல்லமையும் ஆட்சியும் நின்றும் அதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என்னுடைய அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியை மனொற்றுமை மனத்தில் திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவன் இயேசுடைய அமைதி என்றும் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசுவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவன் செம்மறி, இவரை ஆண்டவர் இயேசு. உங்களை நான் நிற்கதியில் விட்டு செல்ல மாட்டேன், தந்தையிடம் பிறந்து பேசிய ஒரு துணையாளனை அனுப்புவேன் என்று கூறிய ஆண்டவர் இயேசுவும் இவரே. செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரின் நான் தகுதியற்றவன், நான் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி எல்லாம் எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்து தமிழ காத்து எனக்கு முடிவில்லாத வாழ்வளிப்பதாக.
என் இயேசுவே, திவ்ய நற்கருணையில் நீர் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கின்றீர் என நான் நம்புகின்றேன். அனைத்துக்கும் மேலாக நான் உம்மை அன்பு செய்கிறேன். உம்மை என் உள்ளத்தில் பெற்றுக்கொள்ள நான் ஆசையாயிருக்கிறேன். இப்பொழுது நான் உம்மை அருட்சான முறையில் பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதால் ஆன்மீக முறையில் என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். நீர் ஏற்கனவே எனக்குள் இருக்கிறீர் என உணர்ந்து உம்மை ஆராதிக்கின்றேன். என்னை முழுவதும் உமக்கு கையளிக்கின்றேன். நான் என்றுமே உம்மை விட்டு பிரிந்து கலங்க விடாதையும் உம் அருட்துணையோடு விரைவில் நான் உம்மை அருட்சான முறையில் உட்கொள்வேன் என்று நம்புகின்றேன். என்னோடும் என் குடும்பத்தாரோடும் அனைவரோடும் நீர் தங்கியிருப்பதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றேன். ஆமீன்.
அன்புக்குரியவர்களே, வருகின்ற ஞாயிறு திருப்பலியும் இதே நேரம் காலை 7:30 மணிக்கு தொலைக்காட்சி வாயிலாக ஒளிபரப்பப்படும் என்பதை அறிய தருகின்றோம். மேலுமாக இந்த வாரத்திலே நாங்கள் ஈழப்போரிலே மடிந்து போனவர்களை நினைத்து மன்றாடுகின்ற நாட்களாக இருக்கின்றது. ஆகவே தொடர்ந்தும் நாங்கள் இந்த போரிலே இறந்த எங்களுடைய உறவுகளுடைய ஆன்மாக்களுக்காக மன்றாடுவோம். இந்த போரின் வடுக்களை இன்றும் சுமந்து வாழுகின்றவர்கள் ஆண்டவரின் அமைதியை கண்டுகொள்ள வேண்டும் என்றும், காணாமல் போனவர்கள் விடுதலைக்காக காத்திருக்கின்றவர்கள் வீடு வந்து சேர வேண்டும் என்றும் எங்களுடைய செபங்களிலே இந்த வாரத்திலே நாங்கள் அவர்களை நினைத்து மன்றாடிக் கொள்வோமாக. நீங்கள் என் மீது அன்பு கொண்டிருந்தால் என் கட்டளைகளை கடைப்பிடிப்பீர்கள் என்கின்றார் ஆண்டவர். உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன். அல்லேலூயாம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவாம், கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் நிலை வாழ்வுக்கு எங்களை புதுப்பித்திருக்கின்றீர். பாஸ்கா அல்லடையாளத்தின் கனிகளை எங்களில் பெருக எங்கள் உள்ளங்களில் மீட்பு அளிக்கும் உணவின் ஆற்றலை பொழிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மிடமிருந்து மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழ்வோம். அல்லேலூயாம். இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. அடைக்கலமே தாயே, அடியாரை அம்புவியில் ஆதரி தாழுவாயே. அடைக்கலமே, அடைக்கலமே தாயே, அடைக்கலம் உன்னை அன்றி யாரிடம் செல்வோம் அம்மா. கடைக்கண்ணாலம்மை நோக்க தாமதிக்கலாமா. அடைக்கலம் உன்னை அன்றி